ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்கி லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிக்கி லைஃப் ஸ்டைல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான தக்காளி பருப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பருப்பை குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி பருப்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வெறும் துவரம்பருப்பு மட்டும் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை அப்படியே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே வந்து வேறொரு குக்கரில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு. பருப்பு நல்லா குழைய வெந்துச்சுன்னா இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் குழைய விடுற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கிறேன். கூடயே 3 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புக்கு வந்து தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கூடயே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வர்ற வரை வெயிட் பண்ணுவான். அதாவது பருப்பு வந்து நல்லா வந்து குழைய வந்திருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா வந்து குழைய வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு நல்லா குழையலை நல்லா வேகலை அப்படின்னா நீங்கள் பருப்பு மத்தை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகத்தை வந்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1-2 பூண்டு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். கூடையே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டேன். கூடையே காரத்துக்காக 2 பட்டை மிளகாய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துடலாம். கூடையே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த பூண்டு வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரட்டும். பூண்டோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பருப்புகளை சேர்த்துடலாம். பருப்பு வந்து நல்லா வந்து மசிச்சு விடுங்க. பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரை கழுவி அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போது மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லி கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கூடயே கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சுவையான தக்காளி பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிக்கி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.